அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 5.51 எக்ஸசைஸ் நம்பர் 10 from the following calculate the amount of provision for doubtful debts to be debited to profit and loss account. Opening provision for doubtful debts rupees 2400, closing sundry debtors rupees 42000, bad debts yet to be written off rupees 2000, provision for doubtful debts at 10% on debtors. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸோட அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் நெட் சன்ட்ரி டெட்டார்ஸு. ஸோ நெட் சன்ட்ரி டெட்டார்ஸுக்கு வந்து தனியாக ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. நெட் சன்ட்ரி டெட்டார்ஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் சன்ட்ரி டெட்டார்ஸ் மைனஸ் பேட் டெட்ஸ் எட் டு பி ரிட்டன் ஆஃப். ஸோ ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து 42,000 கொடுத்துருப்பாங்க. அதில் பேட் டெட்ஸ் எட் டு பி ரிட்டன் ஆஃப் வந்து ஒரு 2,000 கொடுத்துருப்பாங்க. 42,000 2,000 போயிடுச்சு அப்படின்னா 40,000 அப்படின்றது வந்து நெட் சன்ட்ரி டெட்டார்ஸு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ரிக்வயர்டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸு. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டு ப்ரொவிஷன் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் நெட் சன்ட்ரி டெட்டார்ஸு. அப்போ நெட் சன்ட்ரி டேட்டாஸ் வந்து நம்மக்கிட்ட 40,000 இருக்குது. அதில் 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிக்வயர்டு ப்ரொவிஷன் வந்து 4,000 ருபீஸ் வந்து வரும். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3 கால்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் டு ப்ரொவிஷன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஈக்குவேஷன் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு ரிக்வயர்டு ப்ரொவிஷன் மைனஸ் ஓப்பனிங் ப்ரொவிஷன். அதுக்கு அடுத்தது க்ளோஸ் த ப்ராக்கெட் ப்ளஸ் பேட் டெட்ஸ் எட் டு பி ரிட்டன் ஆஃப். ரிக்வயர்டு ப்ரொவிஷன் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,000 இருக்கும். ஓப்பனிங் ப்ரொவிஷன் கொஸ்டினில் வந்து 2,400 கொடுத்துருப்பாங்க. அப்போ 4,000ல் 2,400 போயிடுச்சு அப்படின்னா 1,600 வரும். ப்ளஸ் அதோட பேட் டெட்ஸ் எட் டு பி ரிட்டன் ஆஃப் வந்து ஒரு 2,000 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த 2,000 எடுத்துக்கலாம். அப்போ 1,600 ப்ளஸ் ஒரு 2,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ப்ரொவிஷன் வந்து ரிக்வயர்டு ப்ரொவிஷன் வந்து 3,600. இப்போ நம்ம கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி, இப்போ அந்த ப்ரொவிஷனை எப்படி வந்து ஜேர்னல் என்ட்ரியில் அப்ளை பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இந்த அமௌண்ட்டை காமிக்கணும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா 3,600 டெபிட்டு டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து 3,600 வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். நரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரியில் பீயிங் மேட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல்.